அப்பி ஜோனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அழுத்தமான வசனங்களை வச்சு சமீப காலமா தமிழ் திரையுலகில் யாருமே தொடாத ஒரு கதைய நேர்த்தியா கையாள முயற்சி பண்ணியிருக்காரு அறிமுக இயக்குனர் அந்தோனி பாக்கியராஜ். அந்தோனி பாக்கியராஜோட இயக்கத்துல ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், யோகி பாபு, அனுபமா பரமேஸ்வரன், சமுத்திரக்கனி உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சு வெளியாயிருக்கிற படம் தான் சைரன். இந்த சைரன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற முழு விமர்சனத்தை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல சைரன் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்திரலாம். செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஆயுள் தண்டனை வாங்கிட்டு ஜெயிலுக்கு போறாரு ஜெயம் ரவி. 14 வருஷம் ஜெயில இருந்ததுக்கு அப்புறம் ஒரு 14 நாட்கள் பரோல்ல வீட்டுக்கு வராரு. வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவரை பார்க்க ஆசையா இருக்கும்போது ஜெயம் ரவியோட மகள் மட்டும் கொலகார அப்பாவை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. தனக்கு கிடைச்ச பரோல்ல தன்னோட குடும்பத்தை பாக்குறதுக்கு மட்டும் இல்லாம 14 வருஷம் தான் ஜெயில இருக்கிறதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கவும் முயற்சி பண்றாரு. அந்த முயற்சியில அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட கதை. நடுத்தர வயது கதாபாத்திரத்துக்கு ரொம்பவே கச்சிதமா பொருந்தி போறாரு ஜெயம் ரவி. அவரோட நடிப்பு அப்புறம் வசன உச்சரிப்பின் மூலம் திலகன் கதாபாத்திரத்தை ஆடியன்ஸோட மனசுல ஆழமா பதிய வைக்கிறாரு. கொலைகார அப்பாவை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஜெயம் ரவியோட மகளான யுவினா பார்வதியோட நடிப்பு ஒரு அளவுக்கு ஓகேன்னாலும் மகளை பிரிஞ்ச அப்பாவுக்கு இருக்கிற ஏற்றத்தை ஜெயம் ரவி ரொம்பவே சிறப்பா வெளிக்காட்டியிருக்காரு. போலீஸ் ஆபீசரா வர கீர்த்தி சுரேஷ் ஆக்ரோஷமான போலீஸா நடிக்க முயற்சி செஞ்சு சில இடங்கள்ல வெற்றியும் பெற்றிருக்காங்க. ரொம்பவே சீரியஸான போலீஸ் ஆபீசர் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காகவே சிரிக்காம நடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ். ஜெயம் ரவி கூட ஷேடோ போலீஸா வர யோகி பாபு பல இடங்கள்ல சிரிக்க வைக்கிறாரு. பிளாஷ்பேக்ல ஜெயம் ரவிக்கு ஜோடியா வர்ற அனுபமா ஜெயம் ரவியோட ஜோடியா இல்ல மகளா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு மேட்சிங் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அம்மா கதாபாத்திரத்துல வர துளசி கொடுக்கப்பட்ட சில காட்சிகள்லயே அழகா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அழகம் பெருமாள், சமுத்திரக்கனி, அஜய் அப்படின்னு 3 வில்லன்கள் இருக்காங்க. 3 பேருமே ரொம்பவே மோசமான வில்லன்கள் அப்படிங்கிறது வசனத்துல இருந்தாலும் அது திரைக்கதைக்கு ஒத்து வரல. இந்த வில்லன்களை கொல்றதுக்கு ஜெயம் ரவி எடுக்கிற முயற்சிகளை இன்னும் கொஞ்சம் சிறப்பா உருவாக்கி திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆக்ரோஷமான போலீஸா வர கீர்த்தி சுரேஷோட போர்ஷன்ஸ் மட்டும்தான் திரைக்கதையில கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டுது. ஜி.டி. பிரகாஷோட மியூசிக்ல பாடல்களும் பின்னணியையும் கதைக்கு ஒத்து போகுது. செல்வகுமாரும் ரூபனும் அவங்களுக்கும் கொடுத்த வேலையை கச்சிதமா செஞ்சு முடிச்சிருக்காங்க. கிடைச்ச இடத்துல எல்லாம் கைவண்ணத்தை காட்டியிருக்காரு ஆர்ட் டைரக்டர் சத்ய வெங்கடராஜ். நம்ம இன்ட்ரோல சொன்ன மாதிரியே அழுத்தமான வசனங்களை வச்சு சமீப காலமா தமிழ் சினிமால யாருமே தொடாத ஒரு கதைக்களத்தை ரொம்பவே நேர்த்தியா கையாள முயற்சி பண்ணியிருக்காரு அறிமுக இயக்குனர் அந்தோனி பாக்கியராஜ். திரைக்கதையில மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இருந்தாரு அப்படின்னா முதல் படத்திலேயே முத்திரையும் பதிச்சிருந்திருப்பாரு. குடும்பத்தோட போய் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ரசிகர்களுக்கு சூப்பரான சென்டிமெண்ட் சீன்ஸ், தரமான டயலாக்ஸ், ஓகேவான மியூசிக் அப்படின்னு சைரன் படம் ஒரு நல்ல சாய்ஸாவே இருக்கும். ஜெயம் ரவிக்கு சொல்லுப்படியான வெற்றியை இந்த படம் தேடி தருமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். ஆனா தோல்வி படமா அமையறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.